ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு ஜாகிரபி தான் படிக்க போறோம். இன்னைக்கு தான் ஜாகிரபியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஆனால் ஜாகிரபி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாகிரபிலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஜிஎஸ்ல நீங்கள் என்னென்ன படிக்கணும், ஜிஎஸோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கணும், அதோட கிளியர் கட் வியூ பற்றி சும்மா ஒரு ஒரு 5 நிமிஷம் அவுட்லைன் பார்த்துடலாம். பார்த்துட்டு ஜாகிரபியில் போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா சயின்ஸ் இருக்கும்ல. சயின்ஸ் வந்து நான் கடைசியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன ஆர்டரில் போகிறேன்னா, உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் வச்சு போகல, நான் வந்து என்ன ஆர்டரில் படிக்கணும், எப்படி படித்தா நான் வந்து ஜிஎஸ் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த ஐடியா படி போகிறேன். ஓகே, அதுபடி நான் ஃபஸ்ட்டு நான் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஜாகிரஃபி தான் படிக்கணும். நான் ஏன் ஜாகிரஃபி எடுத்து படிக்கணும் அப்படின்னா, ஜாகிரஃபி அதாவது உலகம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு பின்னாடி நான் சும்மா அப்படியே வேர்ல்டை ஜூம் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இருக்கும், பிக் பேங் தியரின்னு ஒரு தியரி, அந்த தியரி மூலமா பூமி எப்படி உருவாச்சு, சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுலேருந்து என்னென்ன நடந்துச்சு, மனிதர்கள் எப்படி ஆரிஜினேட் ஆனாங்க, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜாகிரஃபி வந்து ஒரு 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 மாதிரி அழகான ஒரு பாடம். அது வந்து உங்களோட அறிவுக்கான தீனி. உங்களுக்கு சுற்றி இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் ஜாகிரஃபி படித்து தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா, இந்த ஜாகிரஃபியை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஜாகிரஃபியில் தான் நீங்கள் ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் பாலிட்டிக் போறீங்கன்னு வைங்களேன், பாலிட்டி படிக்கும்போது அது பாலிட்டி எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட் ஓரியன்டாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அதை நான் ஜாகிரஃபியில் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியாவில் படிச்சிருவேன். ஓகேவா, ஐஎன்எம் போகிறேன்னு வைங்களேன், ஐஎன்எம்ல நான் 2 படிக்கணும். ஒன்று தமிழ்நாடு ஐஎன்எம் படிக்கணும், இன்னொன்று ஜென்ரல் ஐஎன்எம் படிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே சவுத் சைடில் நடந்தது எங்கன்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். சின்ன சின்ன ஊர்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். அப்போ நான் ஐஎன்எம் வந்து ஓவராலாக படிக்கும்போது பெங்கால் எங்கே இருக்குது, பம்பாய் எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசில் என்ன நடந்துச்சு, ஹிமாச்சல் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கணும்னா எனக்கு அதோட லொக்கேஷன் க்ரைட்டீரியா வேணும். அப்போது நான் பாலிட்டியோ ஐஎன்எம்மோ தெளிவாக படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு முதல்ல ஜாகிரஃபி கிளியர் கட்டாக தெரியணும். ரொம்ப சிம்பிள். அதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஜாகிரஃபியில் போகிறேன். இப்போ ஜாகிரஃபி எடுத்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட்டு சோலார் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆச்சு, உலகம் எப்படி கிரியேட் ஆச்சு, அதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டு எந்த இடத்துல ஆக்குபைட் ஆகிருக்கு, இங்கே இருக்க பாப்புலேஷன் எவ்வளோ, இங்கே இருக்க எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோ, இது எல்லாமே ஓரளவுக்கு நான் ஜாகிரஃபியில் படிச்சிருவேன். ஓகேவா, இப்போது ஜாகிரஃபியில் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து நான் எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 10 கொஷின் இல்லை, ஜாகிரஃபியில் உங்களுக்கு 5 தான். இந்த 5க்கு ஜாகிரஃபியை வந்து படிக்கணுமானா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஜாகிரஃபி தான் உங்களுக்கு பேசிக் புரிதல். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம், அந்த 5 கொஷினுக்கு பேக்கப் பண்ணுற மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ ஜாகிரஃபி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் எங்கே ஆரம்பிக்கும், இந்த பழைய கற்காலம்னு ஆரம்பிக்கும். கிமு 10,000ஆம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட 1600 இருந்து 1700 வரை பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற மொத்த ஹிஸ்ட்ரியில் படிச்சிருவீங்க. அந்த ஹிஸ்ட்ரியோட அடுத்த கண்டினியூட்டி தான் ஐஎன்எம். ஓகேவா, ஐஎன்எம்ல என்ன படிக்க போறேன்னா 19th செஞ்சுரியிலேருந்து, ஓகேவா, அதாவது 1801 ஆரம்பிச்சு 1947 வரை, எனக்கு இண்டிபெண்ட் வர, நான் சுதந்திரமாகறதுக்கு இல்லை என்னைய வெள்ளையன் வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்கான்ல அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நானே என் மக்களை நான் ஆட்சி செய்யறதுக்கு எனக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாத்துலேயுமே நான் ஐஎன்எம் படிப்பேன், இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்ஸை படிப்பேன். சரியா, அப்போது ஹிஸ்ட்ரியோட கண்டினியூட்டி தான் ஐஎன்எம். ஓகேவா, ஐஎன்எம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான் 1947 இருக்கேன். ஓகே, 1947 எனக்கு என்ன கிடைச்சிரும்னா இண்டிபெண்டன்ட் கிடைச்சிரும். இண்டிபெண்டன்ட் கிடைச்சதுக்கப்புறம் ஆனால் நான் எப்படி ரூல் பண்ணணும்னு எனக்கு வந்து இன்னும் ரிப்பப்ளிக் கொடுக்கல. ஓகேவா, அப்போ எனக்கு அடுத்து 1950 நான் சண்டை போட்டு ரிப்பப்ளிக்கும் வாங்கிடுறேன். ஓகே, ரிப்பப்ளிக் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு 2 விஷயம் முக்கியமாக இருக்கும். ஒன்று, நான் எப்படி உங்களையெல்லாம் பார்த்துக்க போகிறேன், அதாவது உங்களுக்கு எப்படி சர்டைன் ரூல்ஸ் ஆஃப் செட்டப் தரப்போகிறேன், எப்படி நான் வந்து அரசாங்கத்தை நடத்த போகிறேன், இது ஒரு பக்கம் இருக்கும். அப்போ நான் அரசாங்கத்தை எப்படி நடத்த போகிறேன், உங்களையெல்லாம் எப்படி நான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறேன், உங்களுக்கு என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் போட போகிறேன்றதெல்லாம் தெரிஞ்சு அதையெல்லாம் படித்து கொண்டு வந்தது தான் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, அப்போது இதை நான் பில்டப் பண்ணி படிக்கிறதுக்கு தான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பாலிட்டி வச்சிருக்கேன். ஓகே, அப்போ பாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு சுதந்திரம் கிடைச்சதுனாலையோ இல்லை எனக்கு குடியரசு என்கிட்ட கொடுத்ததுனாலையோ உங்களை நான் ரூல் பண்ணுறதுக்காண்டி நான் எடுக்க போகிற முடிவுகள். ஓகேவா, அதுக்காண்டி நான் பாலிட்டியை படிக்கணும். ஓகே, இன்னொன்று, நான் வெள்ளை என்னை ஆட்சி பண்ணிட்டான், உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன், இப்போது உங்களை நான் பார்த்துக்கிறேன்,
நான் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னா உங்களை நான் வளர்க்க ட்ரை பண்ணணும். ஒரு growth இருக்கணும். நாட்டை கைப்பற்றி நம்ம போடாது இல்லை, அப்போ growth இருக்கணும். அந்த growth எங்கே இருக்குன்னா சிம்பிள் மணி. அப்போது என்னோட மணியை நான் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன், எங்கே எனக்கு மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது, இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிபிள்ஸ் ஆக்கணும். அப்போ எனக்கு மணியோட growth இருந்தால் தான் என்னோட நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதையில் அடையும். அப்போது அந்த மணியோட growthக்கு நான் படிக்க போகிற சப்ஜெக்ட் தான் எக்கானமி. ஓகேவா? ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி இதில் இன்னும் தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யூனிட் படிப்போம். ஓகேவா? அப்போ எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்து 20 கொஸ்டின் வந்துடும். பாலிட்டி தனியாகவே 15 கொஸ்டின் வந்துடும். இது இல்லாமல் ஐஎன்எம் வந்து தமிழ்நாடு ஐஎன்எம் படிப்போம். தமிழ்நாடு ஐஎன்எம்மும் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சோசியல் மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு யூனிட் இருக்கும். அது ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அந்த வேல் நேச்சர்லேருந்து ஆரம்பித்து வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் படிப்போம்ல, அது ஒரு 20 கொஸ்டினுக்கு வந்துடும். இதுதான் ஜிஎஸோட ஜென்ரல் அவுட்லைன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஐஎன்எம்மையும் பாலிட்டியும் தெளிவாக படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட், அட்லீஸ்ட் எந்தெந்த ஸ்டேட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும், எந்தெந்த ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாகிரஃபி எடுக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் ஜிஎஸ் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப பிடித்தமான சப்ஜெக்டாக மாறணும்னா நான் ஃபஸ்ட்டு ஜாகிரஃபிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த இப்போ ஜாகிரஃபியில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்கணும்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ரிவர் சிஸ்டம் எடுக்கிறேன். அது படிக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன் ஜாகிரஃபி எடுத்தோம். ஓகேவா? ஓகே, இதான் ஜிஎஸோட ஜென்ரல் அவுட்லைன். இது இல்லாமல் இதை தாண்டி உங்களுக்கு எப்பயுமே இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ கொஸ்டின் வந்துடும்னா 75 கொஸ்டின் வந்துடும். கரெக்டாக? இது இல்லாமல் எப்பயுமே ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு 25 கொஸ்டின் ஆப்டிடியூட், 15 ஆப்டிடியூட் இருக்கும், 10 ரீசனிங் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆப்டிடியூட் தினைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினைக்கு ஒரு ½ hour ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அது முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக எழுந்திரிச்சு போகலாம். எக்ஸாம் அன்னைக்கு போகும்போது இந்த ஆப்டிடியூடில் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் 23 கொஸ்டின் போட்டால் போதும். அந்த 23 கொஸ்டினை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போடுறீங்கன்றது தான் அங்கே ஒர்க்கு. நீங்களும் 23 போடலாம், நானும் போடலாம், இவங்களும் போடலாம். அந்த 23 நான் எவ்வளோ நேரத்தில் போடுறேன்றது தான் எனக்கு மேட்டர். நான் எவ்வளோ நேரத்தில் போடுறேனோ அதை தாண்டி இந்த 25 தாண்டி மீதி ஒரு 75 கொஸ்டின் இருக்குல்ல, நீங்கள் என்ன தான் ஜிஎஸ் உருண்டு புரண்டு படித்தாலும் ஸ்கூல் புக் எடுத்து புரட்டினாலும் கடைசியாக உங்களுக்கு அந்த 75 கொஸ்டினில் 40 கொஸ்டின் தான் வாட் ஃபார் வாட்னு இருக்க போகுது. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். மீதி 35 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 35 கொஸ்டினுமே நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கணும். அப்போ நான் ஜிஎஸ்ல வந்து நான் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் 2 விஷயத்த ப்ராப்பராக பண்ணணும். ஒன்று, ஆப்டிடியூடை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் ஆப்டிடியூடை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதை நான் ஒரு டைமுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டேன்னா எனக்கு ரிமைனிங் ஒரு டைம் கிடைக்கும்ல, எனக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாக இருக்குல்ல, அந்த டைமை வச்சு இதில் 40 வந்து பார்த்தோன்னே போட போகிறேன். மீதி 35 இருக்குல்ல, இவனை நான் யோசிச்சு தான் போடணும். அவனை வந்து ஆப்ஷன் இது வராதுன்னு எலிமினேட் பண்ணி போடணும். அப்போ நீங்கள் இவன் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களோட ஜிஎஸோட ஸ்கோர். ஓகேவா? உங்களுக்கு மொத்த ஜிஎஸ் ஸ்கோரோட பேஸ் எங்கே இருக்குன்னா இவன்கிட்ட தான் இருக்கும். ஆப்டிடியூட் வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே போடலாம், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். எக்ஸாம் ப்ரெஷரில் லாஸ்ட்டு ஒரு 3 மாதம் டியூரேஷனில் கடைசி ஒரு மாதம் உங்களுக்கு ஆப்டிடியூட் படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. அப்போ அந்த ப்ராக்டிஸ் இல்லாததுனால எக்ஸாம் ஹாலில் அது வந்து உங்களை வந்து டாமினேட் பண்ணிடும். திடீர்னு ஒரு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது, ப்ரெஷர் ஆகிடும். கடைசியில் போறீன்னு வச்சுருப்பீங்க, கடைசியில் கண்டிப்பாக ஆப்டிடியூட் போட்டு யோசிக்கிற அளவுக்கு மூளை வேலை செய்யாது. பின்னாடி ஒருத்தங்க டைம் ஆச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, வாட்ச் ஓடிக்கிட்டே இருக்கும், நிறைய க்ரைட்டீரியா ஒர்க் பண்ணோம். அதனால் ஆப்டிடியூடில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே தினைக்கும் ஒரு ½ hour அன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடல, படிங்க, படிக்கல, படத்துக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க, வாட் எவர் இட் இஸ், என்ன நடந்தாலும் சரி, நான் தினைக்கும் ஒரு ½ hour அதை படிப்பேன்ட்டு ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் உங்களுக்கு ஜிஎஸ் ஸ்கோரில் மாறும். ஓகேவா? அப்போ ஜிஎஸ்ல வந்து நான் ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த ஆப்டிடியூடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை எவ்வளோ டைமுக்குள்ளே சீக்கிரமாக போட்டு முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. ஓகே, இதுதான் ஜிஎஸோட ஜென்ரல் அவுட்லைன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜாகிரஃபிக்குள்ளே போகலாம்.